ஒருத்தர் எம்எல்ஏ ஒருத்தர் முத்துராஜாவா அவர் பேரு. மக்களுக்கு சேவை செய்வதற்காக நீங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்தீங்களா, இல்ல சட்டமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் துதி பாடுறதுக்காக நீங்க வந்தீங்களா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றுவதற்கு அன்பு அமைச்சர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றேன். பல ஆண்டு காலமாக டாக்டர் முத்துலட்சுமி மேம்பியார் அவர்களின் பெயரில் செயல்பட்டு வந்த புதுக்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனை மீண்டும் அதே இடத்தில் செயல்பட டைடல் நியோ போன்ற ஐடி நிறுவனங்கள் உருவாக்கி கொடுத்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். பல்லவராயன் கத்தை வெட்டல்படுத்தி வடவாளம் பாகவாச ஆகிய ஊர்களில் ஆரம்ப சுகாதார அமைச்சர் பணியுடன் கேட்டுக் கொள்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஒரு கலைஞர் நூலகம் அமைத்து தரும்படி கேட்டுக் கொள்கின்றேன். புதுக்கோட்டை நகருக்குள் தஞ்சாவூர் மாநகரி மாநில சாலையை அகலப்படுத்தி 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தி மாண்பு அமைச்சர்களை மாண்பு பேரவைத் தலைவராக கேட்டுக் கொள்கின்றேன். புதுக்கோட்டை சிப்கா தொழில் வளாகத்தில் வாகன உறுதிப்பாளர் தயாரிக்கும் ஆலையை ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நிறுவி தரும்படி கேட்டுக் கொள்கின்றேன். பெருங்குளூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்தி தருமாறு பணியுடன் கேட்டுக் கொள்கின்றேன். ஆதனக்கோட்டை பகுதியில் முந்திரி தொழிற்சாலை நிறுவுவதன் மூலம் அந்த பகுதி மக்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள். நமது கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பாதுகாப்பு திட்டம் கடந்த 10 ஆண்டுகளாக பராமரிப்பை முழுமை பெறாமல் உள்ளது. மழைக்காலங்களில் கழிவுநீர் சாலைகளிலும் குடிநீர் குழாய்களிலும் கலந்து விடுகிறது. ஆகையால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த திட்டத்தை விரைந்து முழுமை பெற ஆவணம் செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த எனது தொகுதி மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு